வணக்கம். என்னோட சில நரம்பியல் பிரச்சனைக்காக நான் டாக்டர் ராஜேஸ்வரி ராமச்சந்திரன் அவர்களை பார்க்க வந்திருக்கேன். என்னோட சில சந்தேகங்களுக்கு அவங்க இப்போ விடை கொடுப்பாங்க. டாக்டர், எனக்கு வணக்கம். வணக்கம் டாக்டர். சில நாளாக எனக்கு கொஞ்சம் இந்த நரம்பியல் பிரச்சனை இருந்துகிட்ருக்கு. வீட்டு வேலையெல்லாம் நான் தான் செய்கிறேன். சில வேலையெல்லாம் செய்கிற சமயத்தில் இந்த 3 விரல்லையும் நல்ல வலி இருக்குது. எதையும் எடுக்க முடியல, துணி பிழிய முடியல, குக்கர் எதுவும் எடுக்க முடியல. இது எதனால் நடக்குதுன்னு தெரியல. ஆனால் ராத்திரி படுக்கிற நேரத்தில் நல்ல வலி இருக்குது. இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் எல்லாம் வலது கையில் மட்டும்தான் இருக்குதா இல்லை இடது கையிலையும் இருக்கா? வலது கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு ராத்திரி பெயின் தான் உங்களுக்கு தாங்க முடியல, அதுக்காக தான் வந்திருக்கீங்க நீங்கள் இப்போ. ஓகே. இப்போ இந்த கையில் கிரிப் இல்லை உங்களுக்கு இல்லையா? பழையபடி குக்கர் இறக்க முடியல, பாத்திரம் துலக்க முடியல இல்லையா? இதுக்கு பேர் சிடிஎஸ்ன்னு சொல்லுவோம், கார்பல் டனல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த வலது கை முக்கியமாக இந்த வீட்டில் வேலை செஞ்சு இந்த கை மூமெண்ட் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு, சம்டைம்ஸ் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கூட இந்த மீடியன் நர்வ் அப்படின்றது இப்படி வரும் இந்த ரிஸ்டில் இங்கே கீழே. அது வந்து உரசி அது வேலை செய்கிறது இந்த 3 ஃபிங்கர்ஸ். இந்த 3 ஃபிங்கரும் இல்லைன்னாக்கா நம்மளுக்கு ஒரு கிரிப் இருக்காது, அந்த வலி இருக்கவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவை இருக்கவங்களுக்கு. நாலாவட்டத்தில் என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த கையே கொஞ்சம் சின்னதாகிடும், அப்புறம் இந்த இப்படி மடங்கிடும், உங்களுக்கு க்ளாயிங் எல்லாம் வந்துடும் அந்த மாதிரி. ஸோ இதுக்கு பேர் கார்பல் டனல் சிண்ட்ரோம். ஸோ இந்த நரம்பு வந்து ஹெல்ப் கேட்குது, என்னை வந்து ரொம்ப படுத்துகிற, எனக்கு ரெஸ்ட் வேணும் கைக்கு. ஸோ இதுக்கு மீடியன் நர்வ் இரிட்டேஷன் பேர், என்ட்ராப்மெண்ட் சிண்ட்ரோம்னு பேர். ஸோ சாதாரணமாக என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்ப்ளிண்ட்னு ஒன்று போடுவோம், இப்படி ஒரு பட்டி மாதிரி போட்டு இந்த மூமெண்ட் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு குறைச்சி வைப்போம். ஒரு 6 வீக்ஸ் நீங்கள் இந்த ஸ்ப்ளிண்ட் போட்டு இருந்தீங்கன்னா, அப்புறம் எதனால் சுகர் இருக்கா, B12 கம்மியாக, அதெல்லாம் நம்ம செக் பண்ணுவோம். அதெல்லாம் கரெக்ட் பண்ணியாச்சுன்னா பழையபடி நல்லாயிடும். இந்த பெயினுக்கு மருந்து மாத்திரைகள் கொடுப்போம், நரம்புகள் டானிக் கொடுப்போம். ஸோ இது முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டால் இதுக்கு ரெஸ்ட்டு தான் தேவை. இது மேலே நீங்கள் வெயிட் வேலை செய்கிற போது இந்த கை இன்னும் கொஞ்சம் உபயோகம்னா வலி இன்னும் கொஞ்சம் மேலே போயிடும். ஸோ இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வேணும். சிடிஎஸ்ஸா, நம்னஸ், இது கொஞ்சம் வேறு மாதிரி கூட இருக்கலாம். முக்கியமாக இதுதான், இந்த விரல் இருக்காது. சரிங்களா? ஸோ எந்த வேலை பண்ணால் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்டிடணும், அதெல்லாம் செய்யக்கூடாது, வெயிட்டு தூக்கக்கூடாது. ஒரு 6 to 12 வீக்ஸ் ரெஸ்ட்டு, ஸ்ப்ளிண்ட்டு மருந்துகளில் நல்லா ஆகிடும். சம்டைம்ஸ் சர்ஜரி தேவைப்படுறது. இங்கே ஒரு ரெட்டினாகுலம்னு இருக்குது, அதை கட் பண்ணி அந்த மீடியன் நர்வுக்கு ஒரு ஃப்ரீடம் நம்ம கொடுக்கணும். சம்டைம்ஸ் we do surgery. most of the times நீங்கள் ரெஸ்ட்டு கொடுத்து இந்த ஸ்ப்ளிண்ட் போட்டாலே நல்லா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? புரியுதா? தேங்க்யூ.